ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் திடனாகவும் மன ரம்யமாயும் காணப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் சகல பரிசுத்தவான்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தை மிக அழகாக பாடம் எடுத்திருக்கிறார்கள். அவைகள் உங்கள் இருதயங்களில் பதிந்திருக்கிறது என்று சொல்லி நம்புகிறேன். அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு நான் வாசிக்கிற சில வசனங்கள் என்னவென்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. ஆகையால் நாம் பகலுக்குரிய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். நாம் பகலின் பிள்ளைகள், மறந்துடக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏனென்று கேட்டால், நமக்காக கர்த்தர் உலகத்தில் வந்த போது குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. இருட்டில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாமெல்லாம் இருட்டில் இருந்தவர்கள். கிறிஸ்து இயேசு ரட்சகர் நமக்கு வந்த போது பெரிய வெளிச்சத்தை கண்டோம். இப்பொழுது நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்கிறது மாத்திரமல்ல, நம்மையே கர்த்தர் வெளிச்சமாக்கி இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் சொன்னார். அப்படியே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது கீழே சொல்லியிருக்கிறது, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காய் மரித்தாரே. ஆகையால் ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால், வெளிச்சத்தின் வழி நடக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் செய்து வருகிறபடியே, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் செய்யணும், இப்போ செய்து வரணும், இதெல்லாம் செய்கிறவர்களா இருக்கணும். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம் என்று கேட்டால், இப்பொழுது செய்து வருகிறபடியே செய்கிறோமா? இப்பொழுது செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுமா? வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளானால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஒருவர் தேற்றணும், ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் ஒருத்தருடைய பக்தியை குறைக்க கூடாது. பக்தி இல்லாதவனுடைய பக்தியை விருத்தி அடை செய்யணும். ஒரு துன்பம் அடைய செய்யக்கூடாது, அவனை தேற்றணும். இந்த கால வேளையில நீங்கள் செய்து வருகிறபடியே, அதை அழுத்தி சொல்றேன், நீங்கள் செய்து வருகிறபடியே அப்படின்னா செய்துட்டு இருக்கணும். இப்போ செய்து வருகிறபடியே ஒரு தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒருவரை ஒரு தேற்றுகிறவர்களாய் ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்குகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை. நாமத்தை மைப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒரு தேற்றுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.